செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார காலம் தேவை எனவும் சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக புதைகுழிக்குள் மழை வெள்ளம் நிறைந்து காணப்பட்டிருந்தது. சுமார் 8 மாத காலத்திற்கு பின்னர் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளன. 27ஆம் திகதி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் தொடர்புடைய தரப்புகளுடன் நாளை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் கலந்துரையாடல் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று செம்மணி புதைகுழி வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் கௌரவ எஸ். லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இந்த அகழ்வு பணிக்கு நிதி தேவைப்பாடு இருந்த அடிப்படையில் இன்று நிதி கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த அகழ்வு பணியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான நிபுணர் குழுவும் அன்று ஆஜராகியிருப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த வழக்கானது 8:30 மணியளவு செம்மணி புதைகுழியில் அழைக்கப்பட்டு அன்றைய தினமே அகழ்வு பணி நடைபெற இருக்கிறது. நிதி எவ்வளோ ஒதுக்கி இருக்கு? இன்றுதான் நிதி ஒதுக்கு சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில். அதற்கான அளவு எவ்வளவு என்பதை நாங்கள் செல்வதற்கு பார்த்தார்கள் அதற்கு சொல்லுங்கள். நன்றி. அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் பற்றியதாக அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக நாளை 3 மணிக்கு அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நீதிமன்றம் அழைத்து கலந்துரையாடி அதற்கான ஆயத்த பணிகள் செய்வதாக இந்த தீர்மானிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஆய்வுக்கான பட்ஜெட் அது கடந்த தவணையில் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்திருக்காரு. அது தொடர்பான பாதிப்புகளின் வரையில் பட் அகழ்வு பணிக்கான பாதிப்புக்கான அனுமதி நீதியமைச்சினால இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காணாமல் போன சட்டத்தரணியால் மன்னிச்சு ஐரோப்பிய ஒன்றிய குழு வரை வரும் என கூறப்பட்டது. அவர்கள் இந்த அகழ்வுப்பணி நடைபெறுகின்ற நேரத்தில் வருவதாக விரும்பு அடிப்படையில் 27ஆம் தேதி பிற்பாடு அவர் வருவதற்கான தேதி அறிவிக்கப்பட. நன்றி. இன்றைய நாட்களிலே என்னுடைய மகளை நான் எப்படி இழந்திருக்கிறேன் என்பதை இற்றவரையிலும் யாருக்குமே தெரியாத அளவிலே நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் இன்றைய நாட்களிலே என்னுடைய மகளுடைய காணாமல் போன இன்றைக்கு எனக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகள் என்னுடைய தாயாரோடு இருக்கும்போது நான் தாயாரிடத்திலே விட்டு தாயாரிடத்திலே தாயை பார்க்க வேணும் என்று தான் என்னுடைய அம்மாவை அப்பாவை பார்க்க வேணும் என்று சொல்லித்தான் என்னுடைய மகள் வந்த இடத்திலே என்னுடைய மகள் அங்கே தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டது. ஆனதினாலே என்னுடைய மகளை நான் அங்கே சரி இருந்து பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு சொன்ன நேரத்திலே இங்கே நான் வர முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன் அம்மா என்று சொல்லி என்ன கூடாக இந்த மகள் பேசிய கதைத்த வார்த்தைகள் கூட இன்றைக்கு இந்த நெஞ்சை விட்டு அகலாதபடி இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய மகள் என்னை எப்படி பார்ப்பது என்று துடித்த போதிலும் அங்கே பாதை பூட்டப்பட்டு விட்டது. பாதை பூட்டின நேரத்திலே நான் எப்படி என்னுடைய மகளை பார்ப்பேன், எடுப்பேன், கேட்பேன் என்று கூட நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னுடைய மகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நான் இப்போது என்னுடைய வாழ்நாட்களிலே நான் நினைத்திருக்கிற நினைவு என்னென்றால் இன்றைய நாட்களிலே என்னுடைய மகள் திரும்பி என்னை பார்க்க வரும்போது இந்த செம்மணி இதுக்குள்ளாக என்னுடைய மகளும் அகப்பட்டு இந்த செம்மணி கூடாகத்தான் என்னுடைய மகளுடைய பொடியும் இருக்கிறதோ என்பதைத்தான் நான் எவ்வளவோ சிந்தனையோடு கவலையோடு வேதனையோடு இருந்து என்னுடைய மகளை காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று வரையிலும் என்னுடைய மகள் என்னை கண்டதும் இல்லை, என்னை கேட்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. என்னுடைய தாய் தகப்பன் கூட இறந்து விட்டார்கள், என்னுடைய கணவன் கூட இறந்து விட்டார். இன்றைய நாட்களிலும் கூட நான் என்னுடைய மகளை தேடிக்கொண்டிருக்கிறதே என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய மகளை தேடி பார்த்து எனக்கு எந்த வழியில இவர்கள் இந்த கவர்மெண்ட்ல கூட என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 1 லட்சம் தரலாம். நான் சொன்னேன் எனக்கு 1 லட்சம் எனக்கு வேண்டாம், என்னுடைய மகளை தேடி
தேடித்தாங்க, என்னுடைய மகள் எங்கேன்றதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் நான் கேட்டேன். ஆனால் இன்ற வரையிலும் என்னுடைய மகளை பற்றிய பதிலோ எந்த தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனதினாலே என்னுடைய மகளை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செம்மணி இது கூடாக என் மகளும் புதைபட்டு இருக்கிறாதோ என்றதை நான் இன்றைக்கும் நான் ஒரு என் இருதயத்திலே வைத்து என்னுடைய மகளை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு இன்றைக்கு நான் நினைக்கிறேன். உண்மையாக என் மகள் திருப்பி பாதை திறந்த போது வர காத்திருந்த போதிலும் அதற்குள்ளே என்னுடைய மகள் மாட்டிக்கொண்டாவோ என்பதை கூடத்தான் நான் நினைத்து சில வேளைகளில் அழுதுதான் என்னுடைய மகளுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் நான் இன்றைக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த உதவியும் இல்லாத இடத்தில் என்னுடைய பிள்ளையை காண வேண்டும், என்னுடைய பிள்ளையை இவர்கள் தேடி தருவார்களா என்றதுதான் என்னுடைய முழு வாஞ்சை. ஆனதுனாலே இந்த செம்மணி இது கூட என் பிள்ளையும் அங்கே இருக்கிறதோ என்பதை நினைத்து தான் இன்ற வரையிலும் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனதினாலே என்னுடைய பிள்ளையை நான் காண வேண்டும் என்று காத்திருக்கிறேன். எந்த வழியிலாவது என்னுடைய பிள்ளையினுடைய பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிறது தான் இன்ற வரையிலும் நான் காத்திருந்து எதிர்பார்க்கிறது. ஆனபடியா எனக்கு ஏதோ ஒரு வழியில் என்னுடைய பிள்ளைக்குரிய பதிலும் எனக்கு கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு நான் இன்றைக்கும் காத்திருக்கிறேன். அதை இவர்கள் எங்களுக்கு செய்வார்கள் என்ற ஏக்கம்தான் எங்களுக்கு இன்ற வரையிலையும் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை காண துடித்து கொண்டிருக்கிறோம். ஆனதினாலே எங்களுடைய பிள்ளைகளுடைய பதில் எங்களுக்கு கிடைக்க வேணும் என்கிறதான் என்னுடைய வாஞ்சையும் ஏக்கமும். உங்களோட மகள் எப்போ காணாம போனது? 2007ஆம் ஆண்டு. இங்கே எங்களோட அம்மாவையும் பாப்பாவும் இங்கே இருந்தவைய. அப்போ இருந்த நேரத்தில் மகள் இங்கே அம்மாவும் பாப்பாவோடையும் தான் இருந்து அதுக்கு பிறகு சொன்னால் நான் அம்மாவையும் பாப்பாச்சியையும் பார்த்து கொண்டு இருந்துட்டம்மா, நான் வருவன் கட்டாயம், ஆனால் வரும்போது நீங்கள் என்ன எதிர்பாருங்கன்னு சொல்லிக்க பாதை பூட்டிட்டாங்க. அப்போ பாதை பூட்டினோன்னா பிள்ளை வர இல்லை. அப்போ நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தேன், நான் பிள்ளை வருவான். இந்த வரையிலேயும் இந்த பிள்ளையோட பதில் எனக்கு எதுவுமே இருக்க இல்லை. ஆனதுனால நான் உண்மையாகவே நினைக்கிறேன், இந்த செம்மணி இதுக்குள்ளதான் இந்த புள்ள பிடிபட்டதோ அகப்பட்டதோ என்றதை என்னால் எந்த விதத்திலும் சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் நான் தயங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய நாட்களிலே நான் எதிர்பார்த்திருக்கிறது என்னென்று சொன்னால், எனக்கும் ஒரு பதிலை இவர்கள் தர வேணும் என்கிறது. என்னுடைய பிள்ளையினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் எடுத்து அதை கேட்டு எனக்கு அது பதில் தருவார்கள் என்பதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எங்களுடைய சொந்த இடம் கரம்பன் கிழக்கு ஊர்காவற்று. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்க. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க 90ஆம் ஆண்டு மாதா கோயிலில் இருந்து நாங்கள் மாதா கோயிலில் இருந்துட்டு பேருந்து அடியாலையில் ஒருங்களுக்கு குடிசை கட்டி தந்தவர் அங்கே போய் இருந்தாங்க. அப்போ இருந்தாங்க பேருந்து சார்ஜரியில் போய் அங்கே இருந்தாங்க. பேருந்து ஆமிக்காரன் வந்தால் போல் எல்லாரும் வரியின மாமன்னு சொன்னால் போல் சரின்னு வந்திருந்த நாங்கள் கச்சேரி 11 கச்சேரி பெண்டிகோஸ்லேருந்துகளே இருந்தாங்க. பெண்டிகோஸ்ல இருந்தால் எங்களோட தம்பி அம்மா ஊர் பார்க்க போயிட்டா, ஊராத்திரைக்கு போய் பார்க்க போயிட்டா, காணி பார்க்க போயிட்டா. அப்போ நான் சமைச்சு கொண்டு நின்றேன். அப்போ தம்பி என்ன செய்தேன், ஃபேன் திருத்திட்டு டிவி போட்டு பார்த்துட்டு ஃபேனை திருத்தி வச்சு போட்டு நட்டு வாங்கணுமெண்டு மெக்கானிக்கலோடு சேர்ந்து டவுனுக்கு போனவன். டவுனுக்கு போக வேம்படி ஜங்ஷனில் பிடிச்சவங்க ஆமிக்காரன் பிடிச்சிட்டு அந்த கண்ணன்ன்ற பிள்ளையோட தான் போனவன் மெக்கானிக்கோட. அப்போ கண்ணன் அவரை விடுதலை செய்துட்டு எங்களை தம்பியை பிடிச்சி வச்சுட்டேன். அப்போ பேருந்து அவர் என்ன செய்தார், சைக்கிளையும் எங்களை தம்பின்ற சைக்கிளையும் எடுத்துட்டாங்க. அப்போ தம்பியையும் கொண்டு போய் எங்கேயும் ஒழிச்சிட்டாங்க. அப்போ இவர் என்ன கண்ணன் மலமலண்டு வந்தவர் வீட்டை வந்து சொன்னார், இப்படி உங்களோட தம்பியை பிடிச்சிட்டாங்க ஆமிக்காரன், நீங்கள் வாங்க ஓடி வாங்க வந்து கதையும் வாங்க. சரின்னு நாங்கள் எல்லோரும் அம்மாவும் வந்துட்டா பேருந்து. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் போய் வேம்படி கேன்சரில் போய் கேட்க அவர் சொன்னவங்க அவங்க விட்டுட்டேன்னாங்க. நீங்கள் வெள்ளியை பார்த்து நிற்கிறீங்க இங்கே, நாங்கள் அவங்க விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாங்க ஆமிக்காரன். அதோட சேர்ந்து 96ஆம் மாதம் 8ஆம் மாதம் 19ஆம் தேதி விட்டுட்டோம்னு சொல்லி போட்டாங்க. அதோட நாங்கள் வீட்டை போய் பார்த்தோம், அங்கேயும் தம்பி வரையில். அதுக்கு பிறகு இப்படியே தேடி கொண்டுட்டோம். செம்மணிக்கில் தான் எங்களோட தம்பியை புதைச்சிருப்பாங்களோ தெரியாண்டு செம்மணிக்கிலையும் போய் தேடுதல் பண்ணிக்கல நாங்கள் போய் இருந்து பார்த்து நாங்கள் வைக்கோவால் கிண்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ நாங்கள் போய் பார்த்துனாங்க. அவங்க சொன்னங்களோட தம்பி வர இல்லை.
அப்போ ஒரு ஆளோட டோப்பும் எலும்புக்கூடும் எடுத்தவ. அப்போ நாங்கள் தம்பி தானோ தெரியாது என்று நாங்கள் ஐமிச்சத்தில் பார்த்துனாங்க. அங்கேயும் எங்களோட தம்பின்ற பொடி இல்லை. அப்போ பேருந்து அம்மா என்ன செய்தா பேருந்து அக்கா சொன்னால் மற்ற தம்பியை ஆமி பிடிக்க போகிறான்னு சொல்லினா போல் அக்கா என்ன செய்தா கனடாவில் இருந்தவ அவள் கூப்பிட்டுட்டா. அவள் வெளிநாட்டு கூப்பிட்டுட்டா. அம்மாவும் மறுபடியும் பார்த்து அம்மாவையும் பொன்சரில் அவை போயிட்டினான். என்ன அம்மா சொன்ன நீ இருந்து நீ தான் பார்க்கணும், என் தம்பின்ற அலுவல் எல்லாம் நீ தான் பார்க்கணும், என்னை தேடி எங்கள் சிறையில் இருந்தாலும் போய் நீ பார்க்கணும்னு சொல்லி நான் என்ன ஊர்வலங்கள் கூட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் போகிறது. நான் தான் போய் எல்லாம் செய்கிறது. மனிதோருமான குழுவுக்கும் போய் கதைச்சு ரெமடியஸ் ஐயா இருந்தவர் அவரோட கதைச்சு அவரும் சொன்னவரை வந்தால் நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அம்மான்னு சொல்லி சொன்னவர். கொழும்புக்கு போனால் நான் எல்லாம் பார்த்து சொல்லுவேன்னு சொல்லி சொன்னவர். அப்போ பலாலிக்கும் அம்மா போய் வந்தவ. பலாலியிலும் ஒன்றும் இல்லை. கொழும்புக்கு சிறைச்சாலைக்கும் போய் கொழும்பு சிறைச்சாலையிலும் ஒன்றும் சொல்ல காட்டையில் அவங்க காட்டையில் விட மாட்டேன்னுட்டாங்க. அதோட அம்மா வந்துட்டா என்னோட பேருந்து. அம்மாவும் இப்போ இறந்து போயிட்டா. அப்பாவும் இறந்து போயிட்டேன். நான் தான் இந்த அலுவலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எங்களோட தம்பியை விடுதலையாக்குவாங்கன்ட்டு 1000 பிள்ளைகளை வச்சுக்கிறாங்களாம் சிறையில். அதில் எங்களோட தம்பியும் ஒரு ஆளாக இருப்பாங்கன்ட்டு தான் நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். விடுதலை செய்வாங்கன்னு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. 2 பேர் அண்ணாவும் 90ஆம் ஆண்டு. Oh,